வணக்கம். வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 4000 போஸ்டிங் இருக்குது. அதற்கான விண்ணப்பம் 14/3/2024 அன்னைக்கு அறிக்கை வெளியிட்டு விண்ணப்பங்கள் விண்ணப்பிச்சிட்ருக்கிறாங்க. இப்போ அதுக்கு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மிக முக்கியமான அப்டேட் பார்த்திங்கன்னா, இதோட அப்ளை பண்ணுற டேட் ஆக்சுவலாக 29/4/2024 அன்னைக்கு முடியுது. இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி மே 15 வரைக்கும் 15/5/2024 வரைக்கும் அதை டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா 15/5/2024 மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு அப்டேட்டு. இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ இந்த தேர்வுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பிஹெச்டி நெட் எக்ஸாமு பாஸ் பண்ணியிருந்தா, செட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் செட் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 30 ஏப்ரல் 2024 வர 30ஆம் தேதியோடு அது முடியுது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாலே இந்த டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஹெச்டியோ இல்லை செட் எக்ஸாமோ நெட் எக்ஸாமோ பாஸ் பண்ணியிருந்தால் தான் பண்ணலான்னு இருந்ததை இப்போ நடக்க போகிற செட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும், இந்த எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விதிகளை மாற்றிருக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற செட் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4/8/2024 வந்துடும். அதனால் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலே போதும். செட் எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணியிருந்தாலே இப்போ இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் எழுதுறது பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது போர்ட்டல்லே வரும், நீங்கள் இந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட அந்த ரிசல்ட் வந்த உடனே நம்ம அந்த ரிசல்ட்டோட காப்பி சர்டிஃபிகேட் டிஎன் செட் 2024 சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதன் வழியாக நீங்கள் ஆப்ஷனுக்கு பாஸ் பண்ணி ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த டிஆர்பி எக்ஸாமை நம்ம எழுதலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ எந்த தடைகளும் இல்லை. நம்மளுக்கு அந்த மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டாலே இதற்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விதிகளை மாற்றிருக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதையும் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணோன்னா செட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோன்னா, ஏன்னா ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்துச்சுல்ல, இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அந்த செட் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம். அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நடக்க போகிற அந்த செட் எக்ஸாமுக்கு 30ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த 15ஆம் தேதிக்குள்ளே மே 15ஆம் தேதிக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகாக நம்ம எழுதலாம். அந்த எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்னா, எதுலேயும் பாஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலை கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இது முக்கியமான அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.